அந்த டமஸ்கஸ் ரோட்டில் அவர் பயணம் செய்யும்போது எதுக்காக பயணம் செய்து கொண்டிருக்காருங்களா? கிறிஸ்தவர்களை துன்படுத்தும்படிக்கு அவர் போயிட்டுருக்காரு. பாருங்க, மனசை ரசிக்கப்பட்டார், கண் பார்வை இழந்துட்டார். அவருக்கு அழைப்பு வருது, நீ தான் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், எனக்காக நீ பாடுபடுவேன் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு வர்றாரு, ஒருத்தவரை நீ போய் பார்க்கணும், ஒருத்தவரை போய் பார்த்து அவர் உனக்காக வேண்டுதல் செய்வார், அப்பொழுது உன்னுடைய கண் பார்வை மீண்டுமாக பெற்றுக்கொள்வாய். சரியா? ஓகே. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டமஸ்கஸ் ரோட்டில் அவர் பயணம் செய்யும்போது எதுக்காக பயணம் செய்து கொண்டிருக்காருங்களா? கிறிஸ்தவர்களை துன்படுத்தும்படிக்கு அவர் போயிட்டுருக்காரு, அசைன்மெண்ட்டை நிறைவேற்ற போயிட்டுருக்கிறாரு. அவர் கடுமை மன்னிக்கணும், அவரோட கடமை, அவருடைய பொறுப்பை நிறைவேற்ற தீவிரமாக போயிட்டுருக்கும்பொழுது இந்த சம்பவம் நடக்குது. ஓகே. ஸோ ரெண்டு பேர் பிரபலமான அவர் துன்படுத்தின ரெண்டு நபர்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஸ்டேவன் தெரியுதானே, ஸ்டீவன். அவர் இன்னொரு வார்த்தை ஸ்டெஃபன் வாங்க, ஆங்கிலத்தில் ஸ்டெஃபன். ஓகே. அவர் என்ன செஞ்சாங்க? கல் விட்டு அடித்து கொண்டானுங்க. ஆமாம் இல்லையா? இவர் போகிற இடத்துலனா இயேசுவை மறுதளிக்கணும், நீ இயேசுவை மறுதளிக்கணும், இயேசுவை மறுதளிக்கணும், அப்படி தான் பிரபாலம். அப்படி யாரும் வந்து மறுதளிக்கலைன்னா அவங்கள கொண்டுருவாங்க. இதுதான் வந்து ரோமா அரசாங்கத்துடைய பொறுப்பான ஒரு அதிகாரி யார்? சவுல். அவர் செஞ்சார். ஓகே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு அவர் கண் பார்வை இழக்கிறாரு. கண் பார்வை இழந்தோடனே அப்புறம் அவர் கண் பார்வையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உபவாசம் அடித்து ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும்போது ஒரு மனுஷனுடைய பேர் ஆண்டு சொல்கிறார், நீ இவரை போய் பாருன்னு, அனனியாஸ் என்ற மனுஷனை போய் பாரு, அந்த அனனியாஸ் உனக்காக ப்ரே பண்ணும்போது உன் கண் பார்வை நீ மீண்டும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, அப்புறம் அனனியாஸ்னால தொடர்ச்சியாக சுவிசேஷத்தை பவுலுக்கு வந்து போதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊழியத்தை குறித்து அவருடைய காரியத்தில் அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவரோட ஊழியம் விசேஷமாக யாருக்கு? புறஜாதிகள் மத்தியில் தான் அவருடைய ஊழியம் இருக்கணும், நீ போய் புறஜாதிகள் மத்தியில் தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லி அவருக்கு வந்த கட்டளை. அவருடைய ஊழிய அழைப்பினது, நீ யூதர்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்யக்கூடாது, நீ புறஜாதிகள் மத்தியில் நான் ஜூவிஷ் பீப்புள்கிட்ட போய் தான் நீ பேசணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதனால தான் அவர் போன எல்லா பட்டணமும் ஓகே எல்லாம் புறஜாதிகளுடைய பட்டணங்கள். ஆமென், ஆமென்.